அண்ணா தம்பந்தரா அக்கா தங்கிரா இந்த பண்டைகளை போடுற எல்லா மாட்டுக்குமே பிரைஸ் கொடுப்பீங்களா இல்ல அதுல இருந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுப்பீங்களா? இருக்கு తడికే కట్టర మాడకి எல்லாத்துக்குமே உண்டு. ఇడిసే వాళ్ళకి కూడాను 2 గిఫ్ట్లు ఉంటుంది. అదే విధంగా ఎద్దు పొట్టే వీరులకు కూడాను 2 గిఫ్ట్ ఉంటుంది. 2 గిఫ్ట్ అది సర్ప్రైజా இருக்கும். అన్నదమ్ములందరికీ నమస్కారాలు. కోదండరామస్వామి కృపాపోషిత కోదండరామస్వామి ఆశీస్సులతో బాళగానపల్లి పంచాయతీ, దేవరపల్లి, బాళగానపల్లి, ఆలూరు, కనకండపల్లి మరియు వడ్డపల్లి గ్రామస్తులచే ఆదివారం నాడు 2వ తేదీ 9 గంటల నుండి 12 గంటల వరకు ఎద్దుల పండుగ జరపబడుతుంది. ముఖ్యంగా చుట్టుపక్కల గ్రామస్తులు, పెద్దలు అందరూ ఇక్కడ విచ్చేసి ఈ ఎద్దుల పండుగని జయప్రదం గావించాలా. ఆ కోదండరామస్వామి కృపా ఆశీర్వాదాలు మీ అందరిపైన ఉండాలా. అదేవిధంగా ఇక్కడ అందరూను మా యువకులందరూ చేరి ఈ 4-5 గ్రామాల యువకులందరూ చేరి ఈ పండుగ చేయాలని వాళ్ళకు ఒక ఆశ, ఆకాంక్ష. దయచేసి ఎవరు మనసులో ఏమీ పెట్టుకోకుండా వాళ్ళకందరూ మనం సహకారం ఇస్తే వాళ్ళందరూ దీన్ని ఇంకా ముందు బాగా జరుపుకోపోతారని మిమ్మల్ని అందరినీ కోరుకుంటూ మీరందరూ భానువారం నాడు వచ్చి ఈ పండుగని జయప్రదం గావించాలని మీకందరికీ మనవి చేసుకుంటున్నాం. எல்லாருக்குமே வணக்கம். இங்கே தேவரப்பள்ளி பாலிகனப்பள்ளி பஞ்சாயத்தில் தேவரப்பள்ளி, ஆலூர், வட்டப்பள்ளி நடுவில் வந்து 4 ரோடு ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷன் கிட்ட வர ஞாயிற்றுக்கிழமை வந்து 2ஆம் தேதி அதுக்கட்டு பண்டிகை வந்து பண்ண போகிறோம். எல்லாருமே எருது வச்சிருக்கிறவங்க, எருது பிடிக்கிறவங்க எல்லாமே வந்து ஒத்தவழிக்கணும்ன்ட்டு உங்களுக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம். அதில் வந்து எப்படி பிடிக்கணும்னா இந்த தோரணத்திலிருந்து தோரணத்திலிருந்து கடைசி தோரணத்தை வரல தான் பிடிக்கணும், அதுக்குள்ளே தான் பிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அங்கே கட்டிங்கில் எல்லாமே பிடிக்கக்கூடாது, டர்னிங்கில். இன்னொன்று வந்து எருது வந்து உளுந்துருச்சுன்னா அதை வந்து தொடக்கூடாது நீங்கள். இதுதான் வந்து ரூல்ஸ் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் எருது வச்சிருக்கிறவங்களுக்கு பரிசு உண்டு, ஏதோ சின்ன கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் பிடிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. நீங்கள் வந்து வரும்போதே எருது வரும்போதே அங்கே வந்து கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் ஊர் மாடு எத்தனை இருக்குன்ட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து சொல்லணும் கமிட்டிக்காரங்களுக்கு. அவங்க வந்து நோட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து பண்டிகை முடித்த பிறகு யாராவது எருது ஓனரு ஒருத்தர் வந்து இங்கே இருக்கணும் கடைசி வரலும். கடைசியில் வந்து எல்லாருமே நாங்கள் வந்து உக்காந்து அந்த கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறோம். இந்த பண்டைகளை போடுற எல்லா மாட்டுக்குமே பிரைஸ் கொடுப்பீங்களா இல்லை அதுல இருந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுப்பீங்களா? இருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த 4 ரோட்ல 4 பக்கம் வந்து இவங்க கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வரும்போதே அங்கே என்ட்ரி பண்ணிக்கிறவாங்க. என்ட்ரி பண்ணிக்கிட்டு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு 2 மாடு இருக்கா, ஒரு டோக்கன் தான். 2 மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு டோக்கனு, 3 மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு டோக்கனு. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை மாடு வச்சிருந்தாலும் ஒரு டோக்கன் தான். ஓனர் ஒருத்தர் தானே, ஒரு டோக்கன் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து இங்கே கமிட்டி கிட்ட வந்து அந்த டோக்கன் கொடுத்து பரிசு வாங்கிட்டு போகலாம். மாடு எல்லா மாடுக்கும் உண்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த தடிக்க கட்டுற மாடுக்கு எல்லாத்துக்குமே உண்டு. இன்னொன்று வந்து 2 கிஃப்ட்டு அது சர்ப்ரைஸாக இருக்கும். 2 கிஃப்ட்டு மாடுக்கு வந்து சர்ப்ரைஸு, 2 கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் பிடிக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கு 2 கிஃப்ட்டு, அது சர்ப்ரைஸு. இந்த 4 கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். அது லாஸ்ட்டில் தான் தெரியும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರ ಅಕ್ಕ ತಂಗಿರ ಇದೇ 2ನೇ ತಾರೀಕು ಭಾನುವಾರ ನಡೀತಿರೋದು ಹಬ್ಬದಲ್ಲಿ ರೂಲ್ಸ್ ಒಂದು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಂದ್ರೆ ತೋರಣ ಒಳಗೆ ಮಾತ್ರ ಓರಿ ಹಿಡಿಬೇಕು. ಟರ್ನಿಂಗ್ ಆಗೆಲ್ಲ ಓರಿ ಹಿಡಿಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬಾರ್ದು. ಓರಿ ಒಳಗೆ ಏನೋ ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ರೇನೋ ಓರಿ ಹಿಡಿಬಾರ್ದು. ಜಾಗ ಮಾಡ್ಕೊಟ್ಬಿಟ್ಟು ರೂಲ್ಸ್ ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು. ಕಮಿಟಿಯವರು 200 ಜನ ಇರ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಸಪೋರ್ಟ್ ಬೇಕಾ, ಸಪೋರ್ಟ್ ಎಲ್ಲ ಫುಲ್ ಸಪೋರ್ಟ್ ಇರ್ತದೆ. ಇನ್ನೊಂದು ಸರ್ಪ್ರೈಸ್ ಪ್ರೈಸ್ ಇಕ್ಕಿದ್ದಾರೆ. ಓರಿ ಬಿಡೋರ್ಕೋ ಪ್ರೈಸ್ ಇದೆ, ಓರಿ ಹಿಡಿಯೋರ್ಕೋ ಪ್ರೈಸ್ ಇದೆ. ಎಲ್ಲರೂ ಬಂದು ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಬೇಳ್ಕೊಡ್ತೀವಿ ನಾವು. ముఖ్యమైన గమనిక,
ఇక్కడ ఎద్దు ఇడిసే వాళ్ళకి కూడాను 2 గిఫ్ట్లు ఉంటుంది. అదేవిధంగా ఎద్దు పొట్టే వీళ్ళకి కూడాను 2 గిఫ్ట్ ఉంటుంది. ఆ గిఫ్ట్ ఏమనేది మేము లాస్ట్లో మీకు ఇచ్చేటప్పుడుదా ఉంటుంది. అది ఒక సర్ప్రైజ్గా పెట్టాలన్నా మేము అది సీక్రెట్గా పెట్టినాము. దయచేసి హెచ్చు సంఖ్యలో మీరందరూ వచ్చి దీంట్లో పాల్గొని ఈ పండుగని జయప్రదం గావించాలా. ముఖ్యంగా దేవరపల్లి, బాళగానపల్లి, ఆలూరు, గనగండపల్లి, వడ్డుపల్లికి చేరిన పెద్దలు, ప్రముఖులు అందరూ మీకు ఇదో పత్రికగా విన్నపంగా తెలుసుకొని ఇక్కడ చేస్తూ ఉండేవాళ్ళు ఎవరు కాదు, అందరూ మన చిన్నోళ్ళే. వాళ్ళకి మన చేతిలో అయిన సాయం చేస్తామంటే ఖండితంగా ఇంకా దీన్ని ముందుకు బాగా తీసుకోపోతారు. ఇది ఫస్ట్ టైం కాబట్టి దీంట్లో ఏదైనా లోటుపాట్లు ఉంటే మన్నించాలా. దయచేసి అందరూ వచ్చి కలుసుకొని ఈ పండుగని జయప్రదం గావించి ఆ కోదండరామస్వామి కృపాకి మీరందరూ పాత్రలు కావాలని మనస్ఫూర్తిగా கோர்க்கொண்டுள்ளோம். இது நம்ம சின்ன கண்ணு எல்லாமே 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளதான் நீங்க விடணும். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேல கண்ணு எல்லாமே விடக்கூடாது, தடிக்க கட்டி தான் விடணும். அதுக்கப்புறம் ரோடு காமிக்கிறது, இடம் காமிக்கிறது அதுக்குள்ளதான் முடிக்கணும். 9 மணிக்கு மேல யாருமே பிடிச்சின்னு உள்ளவே வரக்கூடாது. தடிக்க கட்டி விடுங்க, தாராளமா விடுங்க. அதுக்கப்புறம் 6 மணிலிருந்து 9 மணி வரலும் சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டு பண்டிகை பார்க்கலாம். எது தொந்தரவு இல்லாம எல்லாமே சப்போர்ட்டிங்கா நீங்களும் இருக்கணும். கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னும் நல்லா பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். அதுக்கட்டுல என்னென்ன ரூல்ஸ் இருக்குதோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க பாருங்க, அங்க 3 வாட்டர் டேங்க் தெரியும். அந்த 3 வாட்டர் டேங்க் மேல தயவு செஞ்சு யாருமே உக்காராதுங்க. ஏன்னா உக்காந்து அங்க கீழே ஏதாவது விழுந்துச்சுன்னா, தவறி விழுந்தா நமக்கு தான் ப்ராப்ளம். அங்க இருக்கிறவங்களுக்கு வீட்டில் நமக்காக காத்து நிற்பாங்க. தயவு செஞ்சு அது மேல யாரையுமே ஏறாதுங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்க மரத்து மேல எல்லாமே ஏறக்கூடாது. இந்த சேனல் முழுக்க அத்துக்கட்டுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நோட்டிஃபிகேஷன் வரும்.